ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கிர்கிஸ்தானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்டில் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ என்எம்சி எம்சிஏ ரெஜிஸ்டர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, கிர்கிஸ்தானில் உள்ள கான்ட் சிட்டி, அதாவது கிர்கிஸ்தானில் நியர்பை ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எம்சி எம்சிஏ ரெகுலேஷன்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அனாட்டமிக்கல் லேப்பாக இருக்கட்டும், லெபார்ட்ரி பில்டிங்காக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஹைலி எக்யூப்டு டிஜிட்டல் கிளாஸஸ் தான். ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு கிடைக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இன் கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சேஃப்டியான கண்ட்ரி. ஹாஸ்டல் வந்து இன் கேம்பஸ்குள்ளே இருக்கனால கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நம்ம இப்போது ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்னா வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு லோக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏசியன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கோர்சஸ், அதாவது 5 years அண்ட் 6 years கோர்சஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேஜஸ் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90% வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், ஃபர்தராக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது வித் பேங்க் லோன் அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கைடன்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் கிடையாது, டைரெக்ட் அட்மிஷன் தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸ்மே இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா 20 lakhs இந்த மாதிரி ஆகும். ஸோ 20 lakhs பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரொம்ப சீப்பாக வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நம்ம எம்பிபிஎஸ் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எம்சிஐயோ என்எம்சியோ எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டாக்டர் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலி ஏசியன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அதாவது அட்மிஷன் லெட்டராக இருக்கட்டும், எப்படி வந்து அட்மிஷன் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வீசா வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து டிக்கெட் போடுறது, எந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து அக்டோபர் பேட்ச்லாம் அக்டோபர் மந்த்லாம் வந்துட்டு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இயர்லியாகவே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் பண்ணணும் இல்லை ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது, இல்லை நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு கம்பல் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ், அதாவது எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அவேர்னஸ் தான். அப்புறம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதா இல்லை வேறு எங்கேயாவது எம்பிபிஎஸ் பண்ணுறதா அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.